அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை எங்களுக்கு இந்த நாளின் விடியலை காண்பதற்கு கிருபை செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய மகத்தான கிருபை இந்த நாளின் விடியலுக்கு நம்மை அழைத்து வந்து அவருக்குள் நம்மை நிலைபெறச் செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளுக்குரிய செய்தி 122வது சங்கீதம். இந்த 122வது சங்கீதம் 7 வசனங்கள் அடக்கப்பட்டுள்ள ஒரு சங்கீதம். 9 வசனங்கள் அடக்கப்பட்டுள்ள ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் கர்த்தர் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிற பலத்தை பெற்றிருக்கிறோம், தேவன் மீது நாம் காட்டுகிற அன்பின் பலத்திற்கு அவர் என்ன நன்மைகளை நமக்கு செய்ய போகிறார், அவருக்குள் ஜீவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று இந்த சங்கீதத்தில் நாம் கற்க இருக்கிறோம். இதில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 9 வசனங்களுமே நவரத்னங்களுக்கு ஒப்பான வசனங்கள். அவர் இப்படி துவக்குகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மனமகிழ்ச்சி அநேகருக்கு வெளியில் உலாவுவது, வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளிலே பங்கேற்க செல்வது, அல்லது வேறு எங்காவது திரைக்காட்சிகளுக்கு செல்வது, உலக ரீதியாக உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு, அல்லது வேறு ஏதாவது நல்ல சிற்றுண்டி சாலைகளுக்கு சென்று அங்கு நல்ல உணவு அருந்துவது, இதை மகிழ்ச்சியாக எண்ணக்கூடிய லோகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. அன்பு பிள்ளைகளே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்று தமிழ் பழமொழி சொல்லுவதை முன்னோர்கள் கூறியிருப்பதை நாம் அறிகிறோம். இன்றைக்கு ஆலயத்திற்கு செல்வது, தேவனை தரிசிக்க செல்வது அநேகருக்கு பிடிப்பது இல்லை. இருந்த இடத்திலேயே சேவித்துக் கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அங்கு 3வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அவர் சொல்லுகிறார், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நமது கர்த்தரின் பரிசுத்த பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போகும் வாருங்கள், அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது சொன்னதனுடைய விளக்கம் என்ன என்றால், அங்கு தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்வதனுடைய மகத்துவம் என்னவென்றால், தமது வழிகளை அவர் நமக்கு போதிப்பார், அவர் நமக்கு நல்ல ஈவுகளை போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம், அவர் நமக்கு காட்டுகிற வழியில் நடப்போம். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆலயத்திற்கு போவோம்
என்று சொல்வதனுடைய காரணம் இதுதான். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் என்றார்கள். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எருசலேமே, உன் வாசல்கள் எங்கள் கால்கள் நிற்பதாக. எந்த இடத்திலிருந்து எருசலேமிலிருந்து தேவனுடைய வசனம் வெளிப்படும் என்று சொன்னாரோ அங்கே நம்முடைய கால்கள் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். எருசலேம் ஒரு இசைவினைப்பான ஒரு நகரமாய் கட்டப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற மகத்துவங்கள் என்ன என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தியானிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மற்றும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினார். அது தாவீதினுடைய நகரம். அந்த ஆலயம் தாவீதினுடைய நகரம் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாக கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரங்கள் புறப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, உபாகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது இதை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உபாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். வருஷத்திற்கு 3 முறை புளிப்பில்லாத அப்ப பண்டிகைகளிலும் வாரங்களின் பண்டிகைகளிலும் கூடார பண்டிகைகளிலும் உன் ஆண்மக்கள் எல்லோரும் வந்து அங்கு தேவனை தொழுது கொள்வதற்கு வருவார்கள் என்று அங்கு உபாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கு தாவீதின் வம்சத்தாராகிய பிள்ளைகளுடைய சிங்காசனங்கள் நியாயாசனங்கள் அங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, எருசலேமே, உன் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லுகிறார். அங்கு தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் எருசலேம் ஆலயத்திற்கு கடந்து செல்கிற ஒரு அனுபவத்தை, எப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாய் ஆண்டவர் செல்லக்கூடிய மகிமையின் வல்லமையை அங்கு அவர் நமக்கு காண்பிக்கிறார். ஏசாயா 51வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சீயோனுக்கு உமது பிரியப்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை நீங்கள் கட்டுவீர்களாக என்று சொல்லுகிறார். எருசலேம் எப்படிப்பட்டது? இசைவினைப்பான நகரம் என்று நாம் படித்தோம். அடுத்து 7வது வசனம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நான் வாசம் பண்ணுகிற இடம் சமாதானத்தோடும் சுகத்தோடும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது அப்படியே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய இடம், நான் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம் சமாதானம் நிறைந்ததாய்
சுகமுள்ளதாய் காணப்படும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வாக்கிற்கு இணங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரியமாய் செல்லுகிற பிள்ளைகளுடைய வாசஸ்தலம் இருக்கும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் நிமித்தமும் உனக்கு நன்மை உண்டாகும், அதையே தேடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு எப்படி மகத்துவப்படுத்துகிறோம் என்பதை சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிலே தேவ பலன் நம்மை எப்படி எல்லாம் பாதுகாக்கிறது என்பதை யோசித்து பார்த்து ஆண்டவர் நம்மிடத்தில் எந்த அனுபவத்திலே நம்மை வைத்திருக்கிறார் என்பதை யோசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே பங்கு பெற்ற பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் நமக்கு எப்படிப்பட்ட மேன்மை கிடைக்கும் என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வதவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்து அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தார். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் அவருடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மொர்தெக்காய் தன்னுடைய இளைஞன பந்துக்களை பாதுகாப்பதற்கு எப்படி தன்னை அர்ப்பணித்தாரோ அது நிமித்தம் மொர்தெக்காயினுடைய ஜீவிதம் அந்த நாட்டின் 2வது அதிபதியாக அவன் நியமிக்கப்பட்டான். கர்த்தருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை. அங்கு எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 16வது சங்கீதம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 122வது சங்கீதத்தின் மகத்துவங்கள் நம்மை ஆண்டவருக்குள் பலத்த கிருபைக்குள்ளாய் வழி நடத்துகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தின் மீது வாஞ்சி வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் ஆலயம் சென்று ஆலயத்திலே உம்முடைய வசனங்களை தியானித்து கொண்டிருப்பேன் என்று தாவீது பாடுகிறாரே. உம்முடைய வேத வாக்கியங்களின் சத்தியங்களை நான் தியானிப்பதற்கு உம்முடைய ஆலயத்தில் நான் என்னை ஒப்பு கொடுப்பேன், தங்கி இருப்பதே நாடுவேன் என்று சொல்கிறாரே. அதே போல் நம்முடைய ஜீவிதமும் ஆண்டவருக்குள் இருந்து ஆண்டவரோடு இசைந்து இருக்கிற பிள்ளைகளாக நம்ம ஒப்பு கொடுப்போம். 84 வயது சென்றதற்கு பின்பும் தன்னுடைய வாழ்க்கையில் 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த அந்த பெண் கர்த்தருக்குள் அன்னாள் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாள் என்பதை யோசித்து அவள் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வாக்கியங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள் ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை பெற தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் வாக்கியங்கள் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு மகிமை இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் மேலே எங்களை ஒப்பு கொடுக்க உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் எங்களை பலப்படுத்தி காத்துக்கொண்டு கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த வாஞ்சையை உண்டு பண்ணும். ஆலயம் செல்வதற்கான வாஞ்சை பிள்ளைகளை உற்சாகப்படுத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆத்மீகத்திற்கு பலம் கொடுக்கதாய் காணப்படும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.